ஒரு கையாளாவாதனோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஒரு ஊனமுற்ற ஆட்சி நடக்குது. இவர் வந்து வெளிநாடு போய் 17,000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டிலே வந்து 21 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் இருக்குது. அதை நிவர்த்தி பண்ண மாட்டேங்கிறாரு. அரசு போக்குவரத்து கழகத்தில் சிஎல் டிரைவர் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. இது தேவை அவருக்கு. சிஎல் 600 சம்பளத்துக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? 21,000 டிரைவர் கண்டக்டர் தேவை. அதெல்லாம் எடுக்க மாட்டாரா? இவர் வெளிநாட்டு போய் 17,000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. எவன பைத்தியக்காரனாக்கிறான்? டீச்சர்ஸ் எல்லா ஸ்கூல்லையும் கம்மி. அப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து 250 ஸ்கூலை மூடுறாரு. இப்படி டீச்சர்ஸ் எடுத்து போட்டா ஸ்கூல் நடக்கும். டீச்சரே இல்லாம ரிட்டையர் ஆகிறவங்க கூட ஸ்கூலை மூடிட்டு இருக்காரு. இவருக்கு சாதனையா? இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட சாதனையா? இது மு க ஸ்டாலின் என்ன சாதனை பண்ணாரு? இது வரைக்கும் கரண்ட் பில் ஏறிடுச்சு. தரேன்னு சொன்னாரு. 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. ஆனா இவரு கொடுக்க மாட்டாரு. இது கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. தமிழ்நாட்டில் இல்லாத வேலையே கிடையாது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருந்து, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, இபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து, கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கே இவர் வந்து வேலையை கொடுக்கலாம். ஏன்னா இவரு காசு இல்ல. டாஸ்மார்க் ஒழிச்சா தாங்க எதையுமே பண்ண முடியும். ஆனா டாஸ்மார்க் ஒழிக்கலையே. இவர் டாஸ்மார்க் வச்சு பொம்பளைகளுக்கு 1000 இலவச பேருந்து கொடுக்குறாரு. டாஸ்மார்க் இல்லைன்னா இலவச பஸ் ஓடாது. டாஸ்மார்க் இல்லைன்னா மகளிர் உரிமை தொகை கொடுக்குது. அதுலயே வந்து தாசில்தார் இருந்து எல்லா நிர்வாகிகள் எல்லாம் சேர்த்து ஊழல் பண்றாங்க. போன மாசம் வந்து முகாம் போட்டாங்க. அப்புறம் ஒரு முகாம் போட்டு 40 நாள் தீர்வு காணும் சொல்றாரு. பட்டாசு டெவலப் கொடுக்குறாரு. இன்னைக்கு 60 நாளே ஒரு தீர்வு காணும். இதுதான் ஸ்டாலின் உங்களில் ஒருவனாச்சியா? ஓட்டு போறதுக்காக கேன்வாஸ் என்ன நிர்வாகம்? போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. பொதுமக்களுக்கு ஆட்சி மாற்றம் கண்டிப்பா ஏற்படுத்தி தீரணும். பொதுமக்கள் சார்பாக